அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்று நோன்பு. வெறும் பசியோடும் தாகத்தோடும் இருப்பது மட்டும் நோன்பல்ல, அதற்கும் மேலாக ஆழமான நோக்கங்களும் அளப்பரிய நன்மைகளும் அதில் அடங்கியுள்ளன. இன்று நாம் நோன்பின் நோக்கம், அதன் சிறப்புகள் ஆதாரங்களுடன் காண்போம். நோன்பு கடமையாக்கப்பட்டதின் மிக முக்கியமான நோக்கம் தக்வா எனப்படும் இறையச்சம் பெறுவதுதான். நோன்பை பற்றி அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில், உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நீங்கள் இறையச்சம் தக்வா உடையவர்களாகலாம். அல்-குர்ஆன் 2வது அத்தியாயம் 183வது வசனம். நாம் பசியோடு இருக்கும்போது நம்மை யாரும் பார்க்காத இடத்தில் கூட நாம் எதையும் உண்பதில்லை. இறைவன் நம்மை பார்க்கிறான் என்ற இந்த உயரிய உணர்வுதான் நோன்பின் அடிப்படை நோக்கம். இது நம் மன கட்டுப்பாட்டை அதிகப்படுத்துகிறது. இதுதான் இறையச்சம் தக்வா எனப்படும். இன்னும் நோன்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நோன்பு ஒரு கேடயமாகும். அதன் மூலம் அடியான் நரக நெருப்பிலிருந்து தன்னை தற்காத்து கொள்கிறான். ஆதாரம் அஹ்மத். அல்லாஹ் தூதர் கூறும்போது, அல்லாஹ் கூறுகிறான், நோன்பை தவிர ஆதாமின் மகனுடைய ஒவ்வொரு செயலும் அவனுக்குரியதே. நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன். ஆதாரம் புகாரி, முஸ்லிம். இன்னும் நோன்பை சிறப்பு பற்றி சொல்லும்போது, சொர்க்கத்தின் சிறப்பு வாசல். சொர்க்கத்தில் ரய்யான் என்று ஒரு வாசல் உள்ளது. அதன் வழியாக நோன்பாளிகள் மட்டுமே நுழைவார்கள். அவர்கள் நுழைந்ததும் அந்த வாசல் மூடப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறுகிறார்கள். நோன்பு நோற்பதால் பசியின் கொடுமையை அனுபவிப்பதின் மூலம் ஏழைகளின் பசியை நாம் உணர்ந்து கொள்கிறோம். இது நம்மிடம் ஈகை மற்றும் தர்மம் செய்யும் பண்பை வளர்க்கிறது. எனவே நண்பர்களே, நோன்பு என்பது உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தும் ஒரு உன்னத பயிற்சி. தீய பேச்சுக்கள், தீய செயல்களை விட்டு விலகி முழுமையான இறையச்சத்தோடு நோன்பு நோற்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிரவும். ஜஸாக்கல்லாஹ் கைர்.